கார்த்திகை பௌர்ணமி ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமியில என்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 பௌர்ணமியிலேயே இது ஒரு பவர்ஃபுல்லான பௌர்ணமியா இருக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் முழு பிரகாசத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, உச்ச பலத்திலயும் இருக்கும். அதனால கார்த்திகை பௌர்ணமி ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே, அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்கிற இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே சூரிய சந்திர தசை நடந்து முடிஞ்சிடும். இந்த கார்த்திகை பௌர்ணமி 12 லக்னத்திலையும் எந்தெந்த லக்னத்துக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கும், ஃபேவரபிளா இருக்காது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த கார்த்திகை பௌர்ணமியில பிறந்த மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவகத்துல 4ஆம் அதிபதி சந்திரன் உச்சமா இருக்கும். 5ஆம் அதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துல போய் இருக்கும். துர்ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்துல சூரியன் போய் இருக்கும். இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் 2ல உச்சமா இருக்கிறது நல்ல விஷயம்தான். பட் 5ஆம் அதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துல போய் இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து, புத்திர பாக்கியம் இதெல்லாம் குறிக்கிறவர் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மைனஸ். இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த குழந்தை பருவத்துல வர்ற அந்த உச்ச சந்திர தசை ஓகே. ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் 2 பேருமே சத்ருவா வருவாங்க, லக்னத்துக்கு சத்ருவா வருவாங்க. இந்த லக்னத்துக்கு தைரியம், வீரியம், இளைய சகோதரம் இதெல்லாம் குறிக்கிற 3ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்திலே உச்சமா இருக்கிறது ஒரு வகையில பிளஸ். 4ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் பாவகத்துல கேந்திர பலத்துல உச்ச சந்திரன் பார்வையில இருப்பாரு. இதுவும் நல்ல அமைப்பு தான். பட் சூரியன் சந்திரன் இந்த 2 பேருமே ரிஷப லக்னத்துக்கு சத்ருங்கிறதுனால பலன் எல்லாம் ஒரு மீடியமா தான் இருக்கும் இந்த சூரிய சந்திர தசையில. இந்த கார்த்திகை பௌர்ணமியில பிறந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி சந்திரன் தனஸ்தானாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்துல போய் உச்சமாவாரு. இது ஒரு மைனஸ். துர்ஸ்தானத்துல உச்சமாகிறது, அதுவும் தன அதிபதி 12ல உச்சமாகிறது ஒரு மைனஸ். 3ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் பாவகம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல போய் மறைகிறது ஒரு மைனஸ். ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகம் மிதுன லக்னத்துக்கு மைனஸாக தான் இருக்கும், சூரியனும் சந்திரனும் துர்ஸ்தானத்துல இருக்கிறதுனால. அதுவும் குழந்தை பருவத்திலே துர்ஸ்தானத்தில் உள்ள சூரிய சந்திர தசை வர்றது மைனஸ் தான். அதுக்கப்புறம் லக்னத்துக்காக அதை செவ்வாய் தசை வேற வரும், அது வேற டாபிக். ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகா அமைப்பு மிதுன லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் சிறப்பானது கிடையாது. இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்துல பிறந்த கர்க்கடக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி சந்திரன் லாபஸ்தானம் 11ல போய் உச்சமாவாரு முழு பிரைட்ல. ஸோ இது ஒரு அபாரமான அமைப்பு. தனஸ்தான அதிபதி சூரியன் 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற 5ஆம் பாவகத்துல இருக்கிறது நல்லது. சூரிய சந்திர தசை குழந்தை பருவத்திலே வந்துடும். ஸோ கர்க்கடக லக்னத்துக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகம் நல்லது. இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்துல பிறந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி சந்திரன் 10ஆம் பாவகத்துல போய் உச்சமாவாரு. லக்னாதிபதி சூரியன் 4ஆம் பாவகத்துல கேந்திர பலத்துல இருப்பாரு. லக்னாதிபதி சூரியன் 4ஆம் பாவகத்துல கேந்திர பலத்துல உச்ச சந்திரனோட பார்வையில இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா விரையாதிபதி உச்சமாகிறது அது ஒரு சுமாரான அமைப்பு தான். இதுல சூரிய தசை குழந்தை பருவத்தில் உள்ள சூரிய தசை நல்லா இருக்கும். பட் உச்சமா உள்ள விரையாதிபதி தசை ஒரு மீடியமான அமைப்பு தான். இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்துல பிறந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாபாதிபதி சந்திரன் 9ல பாக்கியஸ்தானத்துல உச்சமா இருப்பாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. விரையாதிபதி சூரியன் 3ஆம் பாவம் உபஜயஸ்தானமான 3ல இருந்து உச்ச சந்திரனோட பார்வையில இருப்பாரு. இதுல சூரியன் ஒரு நியூட்ரலா தான் செயல்படும், விரையாதிபதிங்கிறதுனால ஒரு நியூட்ரல் தான். சந்திரன் லாபாதிபதி சந்திரன் 9ல உச்சமாக இருக்கிறது நல்லது. சூரிய தசை ஒரு சுமாரான அமைப்பா இருந்தாலும் சந்திர தசை ஒரு பெட்டரா இருக்கும். இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்துல பிறந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி சந்திரன் 8ல போய் துர்ஸ்தானத்துல போய் உச்சமாவாரு. 10ஆம் அதிபதி உச்சமாகிறது நல்லது. பட் இந்த இடத்துல துர்ஸ்தானம் 8ல போய் உச்சமாகிறது ஒரு மைனஸ். சந்திரன் பொதுவா 8ல இருக்கக்கூடாது. லாபாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல உச்ச சந்திரனோட பார்வையில இருக்கிறது நல்லது. இந்த லக்னாதிபதி சுக்கிரனுக்கு சூரியன் சந்திரன் 2 பேருமே சத்ருங்கிறதுனால இந்த துலாம் லக்னத்துக்கு குழந்தை பருவத்துல வர்ற இந்த கார்த்திகை பௌர்ணமி யோக சூரிய சந்திர தசை ஒரு மீடியமான பலன் தான் தரும். கார்த்திகை பௌர்ணமி யோகத்துல பிறந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலே இருப்பாரு. பாக்கியாதிபதி சந்திரன் 7ல உச்ச பௌர்ணமி நிலையில இருப்பாரு. பாக்கியாதிபதி உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலேயே உச்ச சந்திரனோட பார்வையில இருக்கிறது விசேஷமானது.
ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்தில் பிறந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சூரிய சந்திர தசை குழந்தை பருவத்தில் வர்றது நல்ல பலன் தரத்தான் செய்யும். இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்தில் பிறந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் 6ல் போய் உச்சமாவார். இது ஒரு மைனஸ், இது ஒரு பெரிய மைனஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சூரியன் விரயத்தில் போய் இருப்பார், விரயஸ்தானத்தில் போய் இருப்பார், இதுவும் ஒரு மைனஸ். ஸோ சூரியன் சந்திரன் 2 பேருமே துர்ஸ்தானத்தில் இருப்பாங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்தில் தனுசு லக்னத்துக்கு. ஸோ தனுசு லக்னத்துக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகம் சிறப்பானது அல்ல. இந்த கார்த்திகை பௌர்ணமி யோக சூரிய சந்திர தசை தனுசு லக்னக்காரங்களுக்கு நெகட்டிவ் பலன் தான் தரும். இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகத்தில் பிறந்த மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் உச்ச சந்திரனோட பார்வையில் இருப்பார். சந்திரன் 7ஆம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா 5ல் உச்சமாக பூர்ண பிரகாசத்தில் இருப்பார். ஒரு இயற்கை சுவர் 5ல் உச்சமாகி முழு பிரகாசத்தில் இருக்கிறது நல்லது. பட் ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 2 பேருமே மகரத்துக்கு கெடுதலானவங்க. மகர லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் சத்ரு வேற. அதனால மகர லக்னத்துக்கு சூரிய சந்திர தசை இந்த கார்த்திகை பௌர்ணமி யோக சூரிய சந்திர தசை ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு ஆகாத சூரிய சந்திர தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். இந்த கார்த்திகை யோக பௌர்ணமியில பிறந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் அதிபதி சந்திரன் 4ல் போய் உச்சமாவார். இது ஒரு மைனஸ். 6ஆம் அதிபதி 4ல் உச்சமாகி திக்பலமும் ஆகி பூரண பிரகாசத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு. 7ஆம் அதிபதி சூரியன் 10ல் உச்ச சந்திரனோட பார்வையில் இருப்பாரு. கும்ப லக்னத்துக்கு சூரிய சந்திரன் எனிமிங்கிறதுனாலையும் ஆதிபத்திய ரீதியில சந்திரன் 6ஆம் அதிபதிங்கிறதுனாலையும் சூரியன் 7ஆம் அதிபதிங்கிறதுனாலையும் சூரிய சந்திர தசை கும்ப லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் விசேஷமானது கிடையாது. இந்த கார்த்திகை பௌர்ணமி யோக சூரிய சந்திர தசை கும்ப லக்னத்துக்கு ஸ்பெஷலானது கிடையாது. கார்த்திகை பௌர்ணமி யோகத்துல பிறந்த மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சந்திரன் 3ஆம் பாவகத்துல உச்சமா இருப்பாரு. 6ஆம் அதிபதி சூரியன் 9ல் உச்ச சந்திரனோட பார்வையில இருப்பாரு. இங்க 6ஆம் அதிபதி சூரிய தசை ஒன்றும் விசேஷமான தசை கிடையாது மீன லக்னத்துக்கு. அதுவும் 6ஆம் அதிபதி இயற்கை பாவராவும் ஆகி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பானது கிடையாது. 5ஆம் அதிபதி சந்திரன் 3ல் உச்சமா இருக்கிறது நல்ல விஷயம்தான். இது கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த மீன லக்னக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா சின்ன வயசுலயே அந்த 6ஆம் அதிபதி சூரிய தசை முடிஞ்சிடும். சுக்கிர தசை வராது, லக்னத்துக்கு ஆகாத சுக்கிர தசை வராது. இன்னொரு ஆகாத சூரிய தசை சின்ன வயசுலயே 6 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யோக தசை சந்திர தசை 3ல் உச்சமா உள்ள 5ஆம் அதிபதி சந்திர தசை மீன லக்னத்துக்கு ஓகே.